போராடாத மானும் போராடாத இனமும் வென்றதாக சரித்திரமே இல்லை என்று வைத்த எனதருமை தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் வழியில் அவர் ஏந்திய தமிழ் தேசிய அரசியலை பட்டி தொண்டி எங்கும் பற்ற வைத்து இன்று தமிழகத்தையே ஒரு மாற்றுப்பாதையில் கொண்டு சென்றிருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களினுடைய வழிகாட்டுதலில் இன்று மாவீரர் நாள் கூட்டத்திலே கலந்து கொள்ள இங்கே வருகை புரிந்துள்ளோம். இந்த நாளிலே விதையாய் விழுந்த அனைத்து மாவீரர்களுடைய ஆன்மாக்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக நாங்கள் இங்கே கலந்துள்ளோம். நாம் தமிழர் உறவுகள் அனைவரும். நாம் தமிழர் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது. அனைத்து உயிர்களுக்குமானது என்றால் புழு பூச்சியில் தொடங்கி வண்டு ஈ கொசுவில் இருந்து தொடங்கி அனைத்து, அதாவது கால்நடை, காடு, மலை, வளம் எல்லா அனைத்தையும் காக்கக்கூடிய ஒரு கட்சியாக என்விரான்மெண்டல் விங், அதாவது சுற்றுச்சூழல் பாசறை, ஆன்டி கரப்ஷன் விங், லஞ்சம் ஊழல் ஒழிப்பு பாசறை என்று வைத்துள்ள ஒரே கட்சி இந்தியாவிலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதே போல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் முதலாக ஒரு திருநங்கைக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து போட்டியிட வைத்த கட்சி. நாம் தமிழர் கட்சி சிறப்புனா இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்போ நம்ம இந்தியாவிலே எவரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை, அதாவது பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கி மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தினை புரிந்துள்ளது. எனவே இந்த மாவீரர் நாளிலே நாம் தமிழர் சொந்தங்கள், இதை பார்க்கக்கூடிய இளைய சொந்தங்கள் வருங்காலங்களில் நாம் தமிழர் கட்சியின் கரம் பிடித்து இந்த தமிழகத்தை உயர்த்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், புரட்சி எப்போதும் வெல்லும். என்னங்க திமுக ஆட்சி பத்தி கேட்குறீங்களா? ம் 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 இல்லை, அதாவது அவங்க இப்போ சென்னை மழைநீர் வடிகால் சம்மந்தமாக நீங்கள் கேட்குறீங்க. இப்போ மழை பெய்யுது, இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டு காலமாக மாறி மாறி திமுக அதிமுக தான் ஆண்டுகிட்டு இருக்கு. இடையில காமராஜர் ஆட்சியை கழிச்சா கூட நீங்கள் 50 வருடமா அவங்க தான் ஆண்டுறாங்க. அவங்க அப்படி ஆட்சி செய்யும்போது என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, திரும்ப ஒரு சாலை போடுவதாகட்டும், ஒரு கால்வை சரி செய்யறதாகட்டும், அதில் எல்லாமே ஊழல் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ சென்னையில் மழைநீர் வடிகால் சரியாக இல்லைன்றது ஒரே காரணம் என்னன்னாக்கா, அவங்க ஏரி, குளம், குட்டை அந்த நீர்நிலைகளை எல்லாம் ஆக்கிரமித்து ஃப்ளாட் போட்டு விற்று வீடுகள்லாம் கட்டிட்டாங்க. தண்ணீர் போகிறதுக்கு வழி இல்லை. அதே மாதிரி இப்போ ஒரு திட்டம் போடுறாங்கன்னா வெறும் திட்டமாக தான் இருக்குது. 100 கோடி ஒதுக்குறாங்கன்னா அவங்களுக்கு தான் ஒதுக்குறாங்க. அதை முறையாக பயன்படுத்தி ஒரு வடிகாலை அவங்க அமைக்க மாட்டேன்றாங்க. இந்த மழைநீர் வடிகால் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரே குட்டையில் ஊறிய மட்டை போல அதை என்றைக்குமே சரி செய்ய மாட்டாங்க. அவங்க சென்னையில் இருக்கிற மக்கள் கஷ்டப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. இல்லை, மேயர் பார்த்தீங்கன்னா அவங்க மேலிடத்துல என்ன சொல்றாங்களோ அதை தான் அவங்க பிரதிபலிக்கிறாங்க. இப்போ மேயர் இப்போ தான் புதிதாக இளம் வயதாக பதவியேற்று வந்திருக்காங்க. அண்ணன் கூட குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் பதில் சரியா இல்லை. அவங்க கொசு ஒழிப்பு கொசு வளர்ப்புன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அண்ணன் ஒரு நாகரிகமான ஒரு பதில் சொன்னார். இப்போதான் அவங்க வந்திருக்காங்க, தங்கச்சிக்கு முதல் இது கடை மட்டத்தில் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பேச தெரியாது. அவங்கள்ட்ட அது மேலிடத்துல என்ன சொல்றாங்களோ அதை அவங்க சொல்றாங்க. அதனால தங்கை சொல்றத நீங்க எதுவும் யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது, அதை கேள்விக்குள்ளாக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்னன்னா மேயர் பொறுத்தளவு மேல சேகர் பாபு இல்லை வேற யாரும் அவங்க திமுக மேலிடம் என்ன சொல்லுதோ அதை தான் பிரதிபலிக்கிறாங்க தவிர மற்றபடி சென்னையில் இப்போ நான் நவம்பர் 1 கூட போயிட்டு வந்தோம். அது எந்த மாதிரி நிலைமையில இருந்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்த உறவுகள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அங்கே அங்கே ஒளிப்பதிவு செய்த அனைத்து ஊடகங்களுக்கும் தெரியும் எந்த நிலைமையிலே அந்த பாதைகள் இருந்தது, எப்படி மழைநீர் வடிகால் போச்சா இல்லையா அப்படின்றது அவங்க பார்த்துருப்பாங்க. இல்லை, அவங்க ஏன் பெண்கள் அந்த இலவச பயணச்சீட்டு மறுத்து பேசுறாங்க அப்படின்னாக்கா, அவங்க வெறுத்துட்டாங்க. இந்த ஒரு கடந்த அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டதுல ஒரு 5-6 மாசத்துல பாத்தீங்கன்னா அவர்கள்
ரொம்ப இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க. இப்போ நான் குறிப்பிட்டு சொல்லணுன்னாக்கா, இப்போ பஸ் ஸ்டாப்பு இருக்குது அப்படின்னாக்கா ஒரு 50 மீட்டர் தள்ளி போய் நிப்பாட்டுறாங்க. அவங்கள ஏற்றுறது கிடையாது. சீட்டில் உட்காந்துருந்தா அவங்கள வந்து எழுப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதேமாரி இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் அந்த பேருந்தே வருது. அதனால் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஏற்றுக்கல. அதேமாரி சமீபத்தில் கூட ஒரு அமைச்சர் வந்து பொன்முடி, உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தாருன்னா, மக்கள்லாம் ஓசியில் போகிறீங்க, ஓசி அப்படின்னு சொல்லியிருந்தார். அதை வந்து மகளிருக்கு அதிகமாக ஒரு மன உளைச்சலை வந்து ஏற்படுத்தியது. ஓட்டு போட்ட மக்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஓட்டு போட்ட மக்களை ஓசி என்று திட்டுவது வந்து அவங்களுக்கு வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துவதால் ஒரு சிலர் வந்து பயணிச்சுட்டு எடுத்து பயணிச்சிருக்கலாம். இவர் அண்ணன் கூட தெளிவாக சொல்லியிருந்தாரு, ஓசி வந்து யாருன்னா நீங்கள் தான், நாங்கள் போட்ட ஓட்டு பிச்சையில் ஓசியில் வந்து அமர்ந்தவர் நீங்கள் தான், அவர்களுக்கு வந்து ஓய்வூதியம் இருக்குது, அவர்களுக்கு வழங்கக்கூடிய 1 லட்ச ரூபாய்க்கு மேற்பட்ட சம்பளம் வந்து ஓசி தான், அவர்கள் போகின்ற காரில் இருந்து அதற்கு ஊற்றுகின்ற எரிபொருள் வரைக்கும், அவர் தங்குகின்ற வீடு, அவர் பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் அனைத்துமே ஓசி. அப்படி ஓசியிலே பிறந்து ஓசியிலே வளர்ந்து ஓசியிலே பயணிச்சுட்டு இருக்கிறதுக்கு மக்கள் வந்து ஓசியில போற மாதிரி தான் தெரியும். ஆனால் மக்களோட வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்டது அந்த பேருந்து. அதை மனசில் வச்சுக்கணும். அதனால மக்கள் இனிமேல் புரிஞ்சுப்பாங்க. நம்ம வந்து காசு வாங்கிட்டு வாக்களிச்சா இந்த மாதிரி ஓசின்னு சொல்ற அந்த பேச்சு தான் நமக்கு கிடைக்கின்றதை புரிஞ்சுப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேருந்து தொடங்குது அப்படின்னாக்கா, கள்ளக்குறிச்சி அந்த மாணவி அந்த வழக்கிலிருந்து தொடங்குது. கனியாமூருக்கு அந்த சக்தி என்ற இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அதுலேருந்து தொடங்குது. அதுலேருந்தே வந்து என்னன்னா, அவங்க வந்து அரசு வந்து எடுக்கிற நடவடிக்கை பார்த்தீங்கன்னா அரசுக்கு எந்தவித கெட்ட பேரும் வரக்கூடாது அப்படின்றது தான் பார்க்குறாங்க. தவிர மற்றபடி வந்து அதில் வந்து ஒரு தீர்வை ஏற்படுத்தி மக்களுக்கு, அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரியான ஒரு தீர்வை ஏற்படுத்தி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே முயற்சி பண்ணுறதே கிடையாது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து கல்லூரியிலும் சரி பள்ளியிலையும் சரி நிறைய வந்து அந்த பாலியல் குற்றச்சாட்டு வந்திருந்தது. இதற்கான வந்து கடுமையான சட்டங்கள் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து இது பண்ண முடியும். அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அளவு சட்டம் வந்து இங்கே இருக்க வேண்டும். தாமதிக்கப்பட்ட நீதி வந்து அநீதி தான். அதாவது வந்து உடனடியான நீதியை வந்து பாலியல் குற்றங்களில் வந்து வழங்க வேண்டும். உடனடியாக, அதாவது தட்டல் முறைன்னு சொல்றாங்களா, அந்த தட்டல் முறை போல இதை வந்து ஒரு சிறப்பு கவனமாக எடுத்து வழக்கறிஞர்கள், நீதிமன்றங்கள் தான் இதுக்கு முழு பொறுப்பு. அதிகமான நேரங்களை கடத்துவதே நீதிமன்றங்கள் தான். அந்த நீதிமன்றங்கள் தாமதிக்காமல் ஒரு நீதியை வழங்கி அந்த பாலியல் வழக்குகளில் ஈடுபட்ட அதில் சம்பந்தப்பட்டவர்களை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது வந்து ஒன்றும் இல்லை, அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில தான் அந்த தவறான சிகிச்சை மூலமாக அந்த கால்பந்தாட்ட வீராங்கனை தங்கச்சி வந்து இறந்து போறாங்க. அது வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளாகுது. மா சுப்பிரமணியம் எல்லாமே அந்த அமைச்சர் உள்ளிட்ட அந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து அந்த வழக்குக்கு வந்து விசாரணைக்காக உத்தரவிடுறாங்க. உத்தரவிட்டு அவங்க 2 நாள் கழிச்சு அவர் முதலமைச்சர் போறாருன்னா எல்லாமே அரசியல் தான். நாங்களும் போய் பார்த்துட்டோம், நிவாரணம் வழங்கிட்டோம், அதுல மேல வந்து நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை காமிக்கிறதுக்காக தான் எல்லா கட்சிகளும் சேர்ந்து எதிர்த்தாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தனியார் சம்பந்தமா அறிக்கை விட்டாரு. இந்த கால்பந்தாட்ட வீராங்கனையினுடைய மரணத்தில் சந்தேகம் உள்ளது, இதற்கு உரிய நீதி பெற்றுத்தர வேண்டும் சொல்லிட்டு வழங்கின அழுத்தத்தின் காரணமாக தான் அவர் போய் பார்த்திருக்காரு. எல்லா கட்சியினுடைய அழுத்தம், எல்லா பக்கமும் வந்து இளைஞர்களுடைய அந்த சமூக வலைதளத்தில் அழுத்தம் இருந்தால் தான் அவர் போய் பார்த்திருக்காரு. எல்லாமே அரசியலுக்காக தான் அவர் போய் பார்த்திருக்காரு. அது ஒன்றும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து இப்போ நான் இது சொல்றது வந்து இது கோச்சிக்கூடாது. தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து ஒரு 3 விடயத்துக்கு வந்து அடிமையாயிட்டாங்க. ஒன்று வந்து மது, இன்னொன்று வந்து மது மற்றும் போதைப்பொருள், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திரை மோகம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூக வலைதளங்கள் செல்போனில் வந்து அடிமையாயிட்டாங்க. இப்போ சைனால இருந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சைனாக்காரன் என்ன பண்றான்னா அங்கிருந்து ஆப்புகளை ரெடி பண்ணி இங்க அனுப்பி நம்மளுடைய இளைஞர்களை வந்து திசை திருப்பி ஒரு
ஒரு ரீல்ஸு, ஒரு ஸ்டோரி, ஒரு வீடியோ வந்து அதில் வந்து ஒரு அடிக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு வியாதி மாதிரி அதில் கொண்டு போயிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் அதில் பணம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அவங்க இளைஞர்களுக்கு வந்து அந்த ஆப்பை வந்து பயன்படுத்துவதற்காக அங்கே தடை இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அது ஒரு ஆட்சிங்களா. அதேமாதிரி அரசு வந்து தாராளமாக வந்து தெரு வந்து டாஸ்மாக் மதுபான கடையை வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா சிறு வயதிலிருந்து அந்த மது பழக்கம், போதைப் பொருள் பழக்கம் வந்து வந்துடுது. அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் வந்து பால் வந்து கொட்டப்படுகிறது, ஓகேங்களா, நெய் எரிக்கப்படுகிறது, மூத்திரம் குடிக்கப்படுகிறது சொல்லி அண்ணன் அடிக்கடி வந்து சொல்லுவார். அந்த பாலை வந்து என்ன பண்ணுவாங்க, பாலாபிஷேகம் பண்றாங்க, தளபதி தலை தோனின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்களே தவிர யாருமே வந்து ஒரு முன்னேற்றத்திற்காக இளைஞர்கள் வந்து அதிகமாக வந்து பயணிக்கிறாங்களான்னு கேட்டா கிடையாது. 90% இளைஞர்களோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இந்த 3 மாதத்திலே வந்து போயிடுது. இதுல இருந்து மீண்டு வரணும்னா இப்ப அவங்க வடநாட்டு இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாதிக்கு பாதி பேர் அந்த இதுல போட்டித் தேர்வுகளை வந்து அதிகமா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி வராங்க. மீதி இருக்கவங்க என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுக்கு வேலையை வந்துடுறாங்க, ஒரு அகதி மாதிரி வேலையா வராங்க. ஆனா வந்து நமக்கான வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் பழிச்சுறாங்க. ஒரு கட்டட வேலையில செய்யறதா இருக்கட்டும், ஒரு உணவகத்துல இருக்கிற தொழிலா இருக்கட்டும், ஒரு பெயிண்டிங் அந்த தொழிலா இருக்கட்டும், மற்றபடி எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் அவங்க வந்து அதிக நேரம் உழைக்கிறாங்க, குறைஞ்சளவு சம்பளம் பெறதுனால அவங்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. சமீபத்தில் கூட ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஒரு ட்ரெயின் முழுக்க வந்து வடநாட்டவர்களே வந்து இங்க ஆதிக்கம் செலுத்திருப்பாங்க. அண்ணன் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2019 கணக்கெடுக்கும் படியே 70 லட்சம் பேர் வந்திருந்தாங்க. இப்ப வந்து எப்படி ஒரு 2-3 கோடி பேர் வந்திருப்பாங்க. அந்த வடநாட்டவர்கள் அதிகமாக என்ன வேணாக்கா அந்த தேசிய கட்சியான பிஜேபிக்கு தான் அது வந்து சாதகமாக முடியும். அவங்க வந்து வாக்காளர்களா மாறுவாங்க. அந்த வாக்காளர்கள் இணைந்து ஒரு ஆரிய அரசை தான் வந்து நிறுவுவாங்க. அந்த வடநாட்டவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஈழத்தில் எப்படி நடந்தது, சிங்களவர்கள் குடியேறி தமிழர்களை வந்து வெளியேற்றினாங்களோ தாய்நாட்டிலிருந்து, அது மாதிரி வந்து நம்ம தமிழர்கள் இங்கிருந்து வெளியேற்றப்படும் வடநாட்டர்களால். அதனால இளைஞர்கள் வந்து கொஞ்சம் புத்தி கூர்மையோட செயல்பட வேண்டும். அதான் திமுக சொல்றது எல்லாமே தேர்தல் நேரங்கள்ல ஒரு விளம்பரத்துக்காக அது வந்து சொல்றாங்க தவிர மற்றபடி அது வந்து சாத்தியம் கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீட் தேர்வு ஒழிப்புன்னு சொல்லி சொன்னாங்க. அவர் சின்னவர் சொன்னார் இல்லையா, உதயநிதி ஸ்டாலின் சின்னவர் என்ன சொன்னாரு, நீட் தேர்வை ஒழிக்கக்கூடிய ரகசியம் வந்து எனக்கு தான் தெரியும், எங்களுக்கு தான் தெரியும் சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த ரகசியத்தை வந்து சொல்லல. இனிமே நீதிமன்றத்தில் தான் போராடிட்டு இருக்காங்க. அதாவது வந்து ஒரே நாளிலே அந்த நீட் தேர்வை ஒழிச்சுட்டு அகில இந்திய மருத்துவ கவுன்சில் வந்து என்னை அங்கீகரிக்க தேவையில்லைன்னு சொல்லி விட்டுட்டு போயிடலாம். ஆனா அவங்க வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை எடுத்து அந்த சட்டவரைவை முன்னிறுத்தி கொண்டு போகணும். நம்ம தான் வாதாடணும். ஆனா அது வந்து தமிழக அரசு செய்தான்னு கேட்டா செய்யலன்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி மதுவிலக்கு வந்து அவங்க கண்டிப்பா அமல்படுத்தவே மாட்டாங்க. ஏன்னாக்கா எலைட்டு, எஸ்என்ஜே, அப்புறம் எம்பையர்ஸ் போன்ற நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு, கனிமொழி, ஜெகத்ரட்சகன் அவங்களுடைய திமுக காரங்களோட கண்ட்ரோல இருக்கக்கூடிய மது ஆலைகளா இருக்கிறதுனால கண்டிப்பா அது வந்து மூடுவதற்கான வாய்ப்பு இல்லை. மதுவிலக்கை அமல்படுத்த மாட்டார்கள், வெறும் வாய்ப்பு சொல்லிட்டு அவங்க